அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மிதுன ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு அயன சயன போக சுகஸ்தானத்தில் ஆட்சி பலத்தை அடையக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த சுக்கிரன் பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சினால் மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட வாழ்க்கையில் தொழில், குடும்பம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை இந்த சுக்கிர பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம தெளிவாக சிறப்பாக பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மிதுனம் புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. எப்போவுமே சுய புத்தி, சிறந்த அறிவாளி தன்மை, எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு தைரியத்தை கொண்டவங்க தான் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க. இந்த மிதுன ராசிக்காரரு எப்போவுமே பெருமாளை அதிகமாக வணங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, கடவுளை நம்பி எந்த காரியத்தையும் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு முறைக்கு பல முறை யோசித்து சில முடிவுகளை எடுக்கிறதுல ரொம்ப வல்லமையாக இருப்பாங்க. அதே நேரத்தில் மனசில் எத்தனை ஒரு குழப்பங்கள் இருந்தாலும், எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயங்கள் இருந்தாலும் மற்றவங்க கிட்ட காட்டிக்க மாட்டீங்க. எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய கஷ்டம் நம்மளோட போகட்டும், அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி நாம் நல்லா இருக்கணும், அடுத்தவங்க எப்படி போனால் என்ன, நாம் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்க தெரியாதவங்க, அதாவது மற்றவங்களை கஷ்டப்படுத்தாதவங்க யாருன்னு கேட்டோம்னா இந்த மிதுன ராசிக்காரர் தாங்க. ஆனால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது யாருன்னு கேட்டாலும் கண்டிப்பாக அதுவும் மிதுன ராசிக்காரர் தாங்க. சமீப காலத்தில் இடமாற்றம், தாவு மாற்றம், மனக்குழப்பம், ஆக மொத்தத்தில் என்ன செய்யலாம் என்ன பண்ணலாம் ஒன்றுமே புரியலைங்க அப்படின்னு தவிச்சிட்டு இருக்கிறது யாருன்னு கேட்டோம்னா இந்த சமீப காலத்தில் இந்த மிதுன ராசிக்காரர் தான். எல்லாம் கோயிலுக்கு போனால் சாமி கும்பிட்டேன், எல்லாருக்கும் நல்லது செஞ்சேன், ஆனால் நாம் நல்லா இல்லை. இன்றைக்கி கடவுள் இருக்குதா இல்லையா, எந்த கடவுளை கும்பிடுறது, யாருக்கிட்ட நம்ம கஷ்டத்தை சொல்கிறது, அதை நம்ம தான் சொல்லிட்டுமே, யாருக்கிட்ட சொல்ல விருப்பம் இல்லைன்ட்டு இப்படி மனசுலையே போட்டு வேதனையோடு வருத்தப்பட்டு இருக்கக்கூடியது இந்த மிதுன ராசிக்காரருக்கு அற்புதமான ஒரு காலமாக இந்த சுக்கிரன் பயிற்சி. ஆமாங்க, அயன சயன போக சுகஸ்தானம் அப்படிங்கிறது சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடியவர். ஆமாங்க, 9 நவகிரகங்களில் பார்த்துட்டோம்னா சுக்கிரன் மட்டும்தாங்க ஒரு இளமையை கொடுக்கக்கூடியது. ஒருத்தர் பார்த்தோம்னா அப்படியே இளமையாக இருப்பாங்க, அவங்களுக்கு வயசு 50 இருக்கும், 60 இருக்கும், பார்த்து 30 வயசு மாதிரி தெரியும். சிலர் பார்த்தோம்னா ரொம்ப ஏழ்மையாக இருப்பாங்க, ஆனால் அவங்க வெளியில் போனாங்கன்னா பெரிய ஒரு தோற்றமாக தெரியும், ரொம்ப ரொம்ப வசதி படைத்தவங்க மாதிரி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்கெல்லாம் அவங்களுடைய ஜாதக சுக்கிரன் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். அப்புறம் பார்த்தோம்னா கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க, திடீர்னு பார்த்தோம்னா பெரிய அளவில் அவங்க வசதி வாய்ப்பு, கார் என்ன, வீடு என்ன, அருமையான வாழ்க்கை வரலாறு என்னங்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றம் தெரியும். அவங்க எப்படி இப்படி ஆனாங்கன்னே புரியல அப்படிங்கிற மாதிரி நான் எல்லோரும் பேசிக்குவாங்க. அது காரணம் அந்த சுக்கிரன் தாங்க திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர். கண்டிப்பாக காலபுருஷ தத்துவத்தில் பார்த்தோம்னா மீனத்தில் 12 வரக்கூடிய ராசியில் மீனத்தில் தான் சுக்கிரன் உச்சமடைஞ்சிருப்பார். அப்போது எல்லாருக்குமே கஷ்டங்கள் வரும். ஒரு மனிதனாக பிறக்கிறவங்களுக்கு எல்லாமே வரும், ஆனால் வந்தாலும் எல்லாருக்குமே அந்த இளமைங்கிறது முழுமையாக வந்தே தீரும். எப்பேற்பட்டவங்களுக்கு சந்தோஷங்களை அனுபவிக்கணும்னு தோணும் ஆச்சுங்களா, அந்த சந்தோஷங்களை அனுபவிக்க தோன்றது இந்த காரணமாதிபதியே இந்த சுக்கிர பகவான் தான். அப்போது இந்த சுகஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சாரம் பண்ணும்போது அளவில்லாத சந்தோஷங்கள் நமக்கு அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக வரும். ஏற்கனவே நம்ம சொன்னோம், மிதுன ராசிக்காரர் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப ஒழுக்கமானவங்க, நமக்கு வந்து வாய்க்கிறது பூராமே நம்மளை கஷ்டப்படுத்துகிறதாவே வாய்ச்சிட்டு இருக்குது. நண்பர்கள் மட்டும் கிடையாது, சிலர்லாம் கல்யாணம் பண்ணி ஏன் கல்யாணம் பண்ணணுன்ட்டு வெறுத்து போய் வந்துருப்பாங்க. டைவர்ஸு ஆகிப்போச்சு, அடுத்த வாழ்க்கை பண்ணலாமான்னு தேடிட்டு இருப்பாங்க. இன்னொன்று பார்த்தோம்னா கல்யாணம் பண்ணி அது இழுத்துட்டே போயிட்டு இருக்குது, பிரியவும் முடியல, சேரவும் முடியல, சேர்ந்து வாழவும் முடியல. என்னவோ ஒரு நரகத்தில் வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் மாதிரி நம்மளுடைய காலத்தை கடந்து வந்துட்டுருக்குறோம். குழந்தைங்களாகி போச்சு, ஆனால் நாம் உழைச்சாத்தான் இன்னைக்கு அஞ்சுங்கிற மாதிரி இருக்குது. குடும்பத்தில் இருக்கிறவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க இந்த மிதுன ராசிக்காரர். தான் எப்படி இருந்தாலும் ஒரு மெஷின் மாதிரி வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் எப்படி இருக்கும்போது நமக்குன்னு ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆசைகள், ஒரு சந்தோஷங்கள் இருக்கும் இல்லையா, அந்த சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்தால் தான் அந்த இப்படி இக்கட்டான ஒரு காலகட்டத்தில் கூட அந்த சந்தோஷத்தை இந்த சுக்கிர பகவானால் ஏற்படும். பிடிச்சவங்க இருப்பாங்க, அதாவது அவங்களோட அன்பாக பேச முடியாது, பழக முடியாது, சம்மந்தம் இல்லாமல் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க.
இதெல்லாமே நடக்கும். ஆனால் அந்த நிலையை மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வருமா அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பெயர்ச்சிகள் வரும்போது நமக்கு சந்தோஷமான ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டாக்கும். அப்போது 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 6ஆம் இடத்தை 7ஆம் பார்வையா பார்க்கும்போது, சரிங்களா, 6ஆம் இடங்கிறது நோய், வம்பு, வழக்கு, தேவையில்லாத சட்ட சிக்கல்கள் ஆச்சுங்களா. ஒரு கணக்கு போட்டுட்ருப்போம், இதை செய்யலாம், செய்ய முடியல, இது நடந்துரும் நினச்சிட்ருப்போம், பார்த்தோம்னா நடத்தி காட்ட முடிய மாட்டேங்குது, காலதாமதங்கள் ஆகிட்டே இருக்குது. இந்த சூழ்நிலைகள் இந்த சுக்கிர பகவான் ஆட்சி பலத்தில் இருக்கும்போது நமக்கு யோகத்தையும் சரியான இது ஒரு சந்தர்ப்பத்தையும் உருவாக்கும். ஏன்னா இது இன்னொரு பேரும் சொல்லலாம், விபரீத ராஜயோகம். ஏன்னா கெட்டவன், அதாவது மறைந்தவன் மறைந்த இடத்தில் வரும்போது நிறைந்த ஒரு தனத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இன்னும் சொல்ல போனோம்னா, மிதுன ராசிக்காரரு ஒரு 10-11 மாதமாக பார்த்துட்டோம்னா எல்லா விஷயங்களும், அதாவது நீங்கள் எது ஆசைப்பட்டு ஒன்று பண்ணாலும் அது ஒரு பிரச்சனையாகவே போயிட்டுருக்கு. விடிய விடிய யோசிப்பீங்க, இது இப்படி பண்ணலாம், அதை அப்படி செய்யலாம், இந்த மாதிரி செய்யலாம். ஆனால் வெடிஞ்ச பிறகு பார்த்தோம்னா கண்டிப்பாக நேற்று விட இன்றைக்கி மோசமாக இருக்குது. 10 ரூபா பணம் வச்சுருந்தோம், இன்றைக்கி எல்லாமே செலவாகி போச்சு. யாருக்கிட்ட கடன் வாங்கலாம், எப்படி சமாளிக்கலாம், எப்படி இந்த பிரச்சனையை தீர்க்கலாம், இப்படி தான் சிந்தனைகள் ஓடிட்டுருக்கும். இன்னும் சொல்ல போனோம்னா மிதுன ராசிக்காரருக்கு, அதாவது பார்க்குறவங்களுக்கு முன்னால் அவங்களுக்கு என்னப்பா குறை, நல்லா இருக்கிறாங்க, இவங்க மாதிரி நாம் இல்லையே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு மிதுன ராசிக்காரர் ஒரு பாவனை இருக்கும். ஆனால் மனசளவில் பார்த்தோம்னா வேதனைகளை சுமந்து அப்படியே ஒரு ஏதோ ஒன்று சொன்ன மாதிரி ஒரு காலத்தை இன்றைக்கி சரியாயிரும், நாளைக்கு சரியாயிரும் அப்படின்னு ஒரு துன்பங்களோடு பயணிக்கக்கூடிய மிதுன ராசிக்காரருக்கு இந்த பயிற்சி உண்மையிலேயே உங்களுக்கு தேவையான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமண பந்தத்தையும், திருமணம் ஆனவங்களுக்கு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையும், அதே மாதிரி சிலருக்கு கல்யாணம் ஆகி புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு புத்திர சௌபாகியங்களையும் கண்டிப்பாக உருவாக்கக்கூடிய, அதாவது உருவாகக்கூடிய ஒரு காலம் இந்த சுக்கிரன் பயிற்சி உங்களுக்கு உண்டாக்கும். அதே சமயத்தில் அவங்கள நம்பி முயற்சிகள் எடுத்து இவங்களால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு எல்லாரையும் நம்புகிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும், சரிங்களா. அதாவது நம்மளால் முடிஞ்ச சில விஷயங்களை நாம் எதையுமே செய்யலாம் அப்படின்ட்டு துணிவோடு யோசித்து முடிவெடுத்திங்கன்னா அது சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி ஒரு வேலை சார்ந்த விஷயங்கள், ஒரு வெளிநாடு பிரயாணங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த நேரத்தில், ஏற்கனவே போகணும்னு நினச்சோம் போக முடியல, ஒன்று செய்யணும்னு நினச்சோம் செய்ய முடியல அப்படின்னு சிலர்லாம் போயிட்டு கூட நிரந்தரமாக இருக்க முடியாமல், அதாவது போய் வேஸ்ட்டு, நமக்கு இதனால் பணம் செலவாச்சு, அங்கே போய் நமக்கு வேலை இல்லாமல் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு அதெல்லாம் சரிப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த பயிற்சியிலிருந்து உங்களுக்கு உண்டாக்கும். அதே மாதிரி பண ரீதியிலையும் நம்மளுடைய பணம் சிலர்கிட்ட சிக்கியிருக்கும், அது வராமல் கை மாறிட்டு இருக்கும். ஆனால் இன்றைக்கி நாளைக்குன்னே சொல்லியிருப்பான், நாம் ஒரு பக்கம் வாங்கியிருப்போம், அதை கட்ட முடியாமல் ரொம்ப டார்ச்சராக இருக்கும். இதையை சரிப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு லோன் எதிர்பார்ப்போம், ஏதாவது ஒரு வாய்ப்புகள் வருமானு எதிர்பார்ப்போம், ஆனால் அது நடக்கிறதில்ல. ஆனால் கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு வரவேண்டிய பணம் கண்டிப்பாக சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாக்கும். அதே மாதிரி நமக்கு இக்கட்டான ஒரு நெருக்கடிகள் இருக்கக்கூடிய பண பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உண்டாக்கும். அதே நேரம் ஒரு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வண்டி வாகன யோகம், அதே மாதிரி ஒரு வீடு மண்மனை சுப செலவுகள், சுப விரய செலவுகள் அப்படின்னா இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, இந்த மாதிரி அசையாத சொத்துக்கள் உருவாக்குறது, ஒரு நகநட்டு வாங்கிறது, இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய ஒரு காலத்தை இந்த சுக்கிரன் பயிற்சி ஏற்படுத்துங்க. ஆனால் நாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த சூழ்நிலையில் எப்படிங்க நம்ம பணம் வரக்கூடிய வாய்ப்பும் இல்லை, எல்லாமே முடக்கடியாக இருக்குது, இதிலிருந்து மீண்டு வரத்துக்கு முடியல, பெரிய அளவில் நம்ம இருந்தோம், ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா எல்லாமே கைவிட்டு போன மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு கவலைகள் மறந்து புதிய முயற்சிகள் எடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். அதே மாதிரி படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல கல்வியில்
ஒரு புதிய ஒரு மாற்றத்தை அப்படின்னா ஒரு நல்ல மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக உருவாகும். படிப்பில் கவனம் செலுத்துங்க. நிச்சயமாக நீங்கள் நீங்கள் என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு காலேஜு, அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு படிப்புக்கு தகுந்த வாய்ப்புகள் அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். சரிங்களா? இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த சுக்கிரனால் திடீர் ஒரு அதிர்ஷ்டத்தையும் ஒரு செல்வாக்கையும் நிச்சயமாக உங்களுக்கு உருவாகக்கூடிய காலம் இந்த சுக்கிரன் பெயர்ச்சி அப்படிங்கிறதுனால நிச்சயமாக புதிய மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய காலம்தான் இந்த சுக்கிரன் பயிற்சி. முயற்சிகள் எடுங்க, அற்புதமான வளர்ச்சி இருக்கும். இப்போ சொன்னது கோச்சார் அடிப்படையில் நம்ம பலன்கள் சொல்லியிருக்கிறதுனால உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா ஜனன ஜாதகத்தில் தான் தசா புத்தி ஆந்தரம் சூட்சுமம் அப்படிங்கன்னு பல விஷயங்கள், நுணுக்கமான விஷயங்கள் நம்மளுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிற காரணத்தினால உங்களுடைய ஜாதகம் இதுவரைக்கும் பார்க்காமல் இருந்தால் நம்மக்கிட்ட பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய ஜாதக பலன்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி நிறம், எந்த மாதிரி யோகம், எந்த மாதிரி திசை, எந்த மாதிரி தொழில், அது மட்டும் கிடையாது, என்ன மாதிரி யோகங்கள் நமக்கு இருக்குது, அது எப்போ நமக்கு சாதகமாக பயன்படும் அப்படிங்கிற அனைத்து சந்தேகங்களையும் அனைத்து ஒரு நல்ல விஷயங்களையும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அதனால் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.